Hi everyone. இலங்கையின் 77வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் ஒரு பக்கம் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்றது, இன்னொரு பக்கம் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்படுகின்றது. வடக்கிலே சுதந்திர தினம் பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்படும் நிலையிலும் ஒரு பக்கம் வடக்கிலே கருப்பு தினமாக கரிநாளாக கொண்டாடப்படுகின்றது. இலங்கையின் தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடியை ஏற்றுவது நாட்டிற்கும் தேசிய கொடிக்கும் அவமானம் ஏற்படுத்தும் செயலா? அரசியல்வாதிகளின் அரசியல் சுயலாபங்களுக்காக தொடர்ச்சியாக மக்கள் பழிக்காடாக மாற்றப்படுகின்றார்களா? மக்களை ஏமாற்றி மீண்டும் இனவாதத்தை தூண்டும் வகையில் மக்கள் துண்டாடப்பட்டு ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்காகவும் கருப்பு தினமாகவும் சுதந்திர தினத்தை கொண்டாடும் வண்ணமாகவும் வடக்கிலே இரண்டாக பிரிந்த நிலையில் மக்கள் செயற்படும் நிலையே தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. சுதந்திர தினத்திலே கரிநாளாக கொண்டாடுவதன் ஊடாக இனவாதத்தை அதிகரிக்குமா அல்லது இன ஒற்றுமையை ஏற்படுத்துமா? இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் இன்று 77வது சுதந்திர தினம் அனைத்து பிரதேசங்களிலும் கொண்டாடப்பட்டது. அதிலும் சிறுபான்மை வாழக்கூடிய வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் தமிழ் முஸ்லிம் மக்கள் கூட வெகு விமர்சையான முறையில் சுதந்திர தினத்தை கொண்டாடியிருந்தனர். வடக்கிலும் பிரம்மாண்டமான முறையில் தேசிய கொடியை கையிலே ஏந்திய நிலையில் பேரணியாக சென்றும் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடியிருந்தனர். இந்த நிலையில் வடக்கின் பல பகுதிகளிலும் கரிநாளாக கருப்பு தினமாக இன்றைய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது அல்லது எதிர்ப்பு காட்டப்பட்டது. 10 கோரிக்கைகளை முன்வைத்த நிலையிலே இந்த சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணிகள் நடாத்தப்பட்டது. என்றாலும் இதிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக அரசியல்வாதிகளின் சுயலாபத்திற்காக அரசியலுக்காகவே மக்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். ஒரு கூட்டத்தினை சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக சில அரசியல்வாதிகள் பயன்படுத்துகின்றனர். இன்னொரு கூட்டத்தை இந்த அரசாங்கத்தை இந்த நாட்டை எதிர்ப்பதை போன்று சுதந்திர தினத்தையே எதிர்ப்பதை போன்று தேசிய கொடியையும் அவமானப்படுத்தும் வகையில் சுதந்திர தினத்திலே ஏற்றப்பட்ட தேசிய கொடி கீழிறக்கப்பட்டு கரிதினமாக கொண்டாடுவதற்காக கருப்பு கொடி ஏற்றப்படுகின்றது. எனவே இதன் ஊடாக இனவாதமே மீண்டும் மீண்டும் தூண்டப்படும். இதனூடாக சில அரசியல்வாதிகள் சுயலாபத்தையே அடைகின்றனர். அவர்களின் சுயலாபத்திற்காகவே இவ்வாறு மக்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். இதன் பின்னர் இதே அரசியல்வாதிகள் பெரும்பான்மை சமூகத்திடமும் இவர்கள் எதிர்க்கும் அரசியல்வாதிகளிடமும் அரசியலிலுமே இவர்களின் சுயலாபத்திற்காக பதவிகளுக்காக சென்று நிற்கும் நிலையே காணப்படுகின்றது. என்றாலும் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றும் நிலையே காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு கரிநாளாக கருப்பு தினமாக கொண்டாடுவதன் ஊடாக இவர்களின் அபிலாசைகள் இவர்கள் எதிர்பார்க்கும் இலக்குகளை அடைய முடியுமா என்றால் இல்லை என்பதை கடந்த வரலாறாக காணப்படுகின்றது. எனவே ஒரே மேடையில் இருந்து பேச்சுவார்த்தைகள் நடாத்துவதன் ஊடாகவே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வை எட்ட முடியும். இவ்வாறு மிக முக்கியமாக இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் ஒரு நாளை கொண்டாடும் பொழுது அந்த நாளிலே எதிர்ப்பு தெரிவிப்பதன் ஊடாக உலகிற்கு எமது எதிர்ப்பை அடையாளப்படுத்த முடியும். என்றாலும் அதே போன்று இவ்வாறான செயற்பாடுகளை காட்டுவதன் ஊடாக இனவாதமே மீண்டும் மீண்டும் தூண்டப்படுகின்றது. எனவே இவ்வாறு இனவாதத்தை தூண்டும் செயற்பாடுகளை நிறுத்தி ஒற்றுமையாக வாழ்வதற்கும் எமது பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை எட்டுவதற்குமே நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதிலே இன்று கரிநாளாக கொண்டாடுவதிலே கரிநாளை முன்னிட்டு முன்னிறுத்தப்பட்ட 10 கோரிக்கைகளில் மிக முக்கியமானதாக இன பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் காணப்பட வேண்டும். 13வது சீர்திருத்தம் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வுகள் எட்டப்பட வேண்டும். அரசியல் ரீதியாகவும் யுத்த காரணங்களாலும் கைது செய்யப்பட்டு இன்றும் சிறையிலே வாடும் தமிழ் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதே போன்று தொல்பொருள் திணைக்களம் போன்றவற்றினால் வடக்கிலே மேற்கொள்ளப்படும் சில செயற்பாடுகள் ஊடாக வடக்கிலே காணப்படும் தமிழர்களின் இடங்கள்
செயற்பாடுகள் பாதிப்படைவதையும் நிறுத்த வேண்டும். அதே போன்று தமிழ் பிரதேசங்களிலே சட்டவிரோதமான குடியேற்றங்களை நிறுத்த வேண்டும். அதே போன்று சட்டவிரோதமான விகாரைகளை வடிவமைப்பதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இங்கே முன்வைக்கப்பட்டிருந்தது. வாழும் பேசும் உரிமைகள், தமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் வழங்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. என்றாலும் இதில் மிக முக்கியமான விடயம், இவை அனைத்தும் சரியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும், சரியான முறையில் தீர்வுகள் எட்டப்பட வேண்டும். என்றாலும் இவை அனைத்தும் ஆர்ப்பாட்டங்கள் செய்வதன் ஊடாக தற்போது தீர்வுகளை எட்ட முடியுமா என்றால் இல்லை என்பதை பதிலாக காணப்படுகின்றது. இந்த ஆர்ப்பாட்டங்கள் செய்வதன் ஊடாக அரசியல்வாதிகள் தமது வாக்கு வங்கிகளையும் தமது கட்சியையும் பலப்படுத்துவதற்காகவே முயற்சி செய்கின்றனர். அதே போன்று இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதன் ஊடாக பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை தூண்டிவிடும் செயற்பாடுகளின் ஊடாக பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை பாதிப்படைகின்றது. இதனூடாக தீர்வுகள் ஒருபோதும் எட்டப்படுவது கிடையாது. பல்கலைக்கழகங்களில் இருந்தே பிரச்சினைகளும் முரண்பாடுகளும் இதனூடாக ஏற்படுகின்றது. எனவே இவ்வாறான அனைத்து செயற்பாடுகளையும் நிறுத்தி தற்போது உருவாக்கியுள்ள புதிய அரசாங்கத்திலே ஒரே மேசையில் இருந்து பேசுவதன் ஊடாக இவை அனைத்திற்குமான தீர்வுகளை எட்டுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் இலங்கையில் பிரதேசவாதம், இனவாதம், மொழிவாதம், மதவாதம் என்பனவே அதிகரித்து பிரச்சனைகளே ஏற்படும். எனவே அரசியல்வாதிகள் சிந்தித்து செயற்பட வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு தேவை மக்களிடம் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் காணப்பட வேண்டும். அதனூடாகவே இந்த அரசியல்வாதிகள் அரசியல் செய்ய முடியும். இதற்காகவே மக்களை அரசியல்வாதிகள் வீணாக தூண்டி விடுகின்றனர். எனவே இவ்வாறான செயற்பாடுகளில் இருந்து மக்கள் தவிர்த்து நடந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.